ஹாய். இந்த வீடியோல நம்ம வயித்துல தம்பி பையன் இருந்தா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத தான் சொல்ல போறேன். எனக்கு எங்க தம்பி வயித்துல இருக்கும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பட் எல்லாருக்கும் இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ எனக்கு இருந்ததை சொல்றேன். ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு இருக்குதா அப்படின்ட்டு பாருங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வாமிட்டு மயக்கம் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் சிக்னஸும் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப புளிப்பு. பாய் பேபினாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வயித்துல தம்பி இருந்ததுன்னா ரொம்ப புளிப்பு தான் சாப்பிடணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஸோ அதே போல எனக்கு புளிப்பு சாப்பிடணும்னு இருந்தது. நம்மளோட வயிற்று சார்ஜ் வந்து நூல் போல கம்பி பதம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்படி கோடு கோடாவே தான் இருக்கும். பட் வந்து கேர்ள் பேபிக்கு இந்த மாதிரி இருக்காது. பாய் பேபியா இருந்தாதான் இந்த மாதிரி வெயிட் சார்ஜ் இருக்கும். வந்து வயிறு வந்து அடிவயிறு வந்து கீழே கனமா, வயிறு வந்து கீழே இறக்கமா இருக்கும். ஸோ பாய் பேபிக்குன்னு அப்படி இருக்கும். மேல் வயிறா இருக்காது, மக்கள் இறங்கி இப்படி நீளமா கனமா இருந்தது அடிவயிறு. நம்மளுக்கு ஒரு டியூ டேட் கொடுப்பாங்களா, அதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு 10 நாளைக்கு முன்னக்கூட்டியே பாய் பேபியா இருந்தா பிறந்துருவாங்க. பெயின் வந்திருந்தாலோ இல்ல பெயின் வராம இருந்தாலோ நம்ம ஊர் சைட்ல எல்லாம் கரைப்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன சொல்றதுன்னா ப்ளீடிங் ஆயிரும். அதுதான் கரைப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னக்கூட்டியே கரைப்பட்டதுன்னா வந்து பாய் பேபி தான் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவுதான் முக்கியமானது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது போக வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல பண்ணுங்க. இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலோட லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். தேவைப்படுறாங்க, அதுல போய் பாருங்க. ஓகேவா? பாய்.